வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இன்னைக்கு சட்டமன்றத்துல தேவையே இல்லாம நானும் சம்பந்தம் இல்லாம எனக்கு பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு. அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவர் இப்படி வெயிலுக்கு இப்படி கையை வச்சுட்டு இருந்தாரா. அப்ப பக்கத்துல இருக்க குட்டி பையன் கேட்டாரா, ஏன்பா என்ன தாத்தா தேடுறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரா, உங்க அப்பா இங்கதான் எங்கேயோ இருந்தாரு, காணோம் அப்படின்ட்டு. அது தேவையில்லாம வாண்டடா வண்டியில ஏறுற பழக்கம் அப்படின்றது தாவேக்கால முதலமைச்சர் உள்பட எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ஊர் பக்கத்துல சொல்லுவாங்க, மல்லாக்கப்படுத்துற காரி துப்புனா நம்ம மூஞ்சில தான் விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் எதிர்கட்சியை நான் கலாய்க்கிறேன்ட்டு போய், ஏன்பா உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் நீ சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்க அப்படின்னு இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சின்ன பையன் யாரு? அந்த சின்ன பையனோட அம்மா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல கணவனை காண தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த கதை சோக கதையெல்லாம் சட்டமன்றத்துல ஏன் பேசுற அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இது நமக்கு தேவையா? இப்போ உதயநிதி அவர்கள் சில கேள்விகள் நேற்று கேட்டார் சட்டமன்றத்துல. உங்களோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதாவது இவர் ஒரு 200 சம்பவங்கள் பெண் குழந்தைகள்ல இருந்து வயதான பெண்கள் வரைக்கும் பாலியல் ரீதியான பிரச்சனை நடக்குது, குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதுல பாதிக்கு பாதி உங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தான் இருக்காங்க. இதுக்கு ஆதாரம் வேணும் கேட்டப்ப கூட பேரோட குறிப்பிட்டு எந்த 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 இடத்துல நடந்தது, யாரு அப்படின்ட்டு அந்த கட்சியில என்ன மெம்பரா இருக்காங்க உட்பட அந்த இடத்துல அவர் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது இதுக்கான பதிலை நீங்க கொடுங்க அவரு கேட்கிறாரு. குறிப்பா ஸ்ரீவைகுண்டத்துல நடந்த அந்த எம்எல்ஏ சரவணன் அவர்களா இருக்கட்டும், இல்ல ஆலந்தூர்ல நடந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் மாட்டினார் பார்த்தீங்கன்னா டிவிகேல இருந்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மோசமான முறையில பாலியல் ரீதியாக இது பண்ணி 8000க்கு மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை வச்சிருக்க அப்படின்ற ஒரு பெருமையை டிவிகே சேர்த்தவர் தான். அந்த டிவிகே உடைய நிர்வாகி தான் போல இருக்கு. அவர் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இப்போ அதுவும் உங்க எம்எல்ஏ இப்ப சட்டமன்றத்துக்கு அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க எம்எல்ஏ மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு அவர் கேள்வி இதை வைக்கிறார். இப்ப நியாயமா விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க சொன்ன தகவல் என் காதுக்கு வந்தது, அதோடைய உண்மைத்தன்மை ஆராய்ந்து பார்த்தேன். ஒண்ணு நீங்க சொன்னது பொய், இல்ல ஆமா உண்மை, அவங்கள கட்சியை விட்டு நான் நீக்கிட்டேன் அப்படின்னு ஒரு அதிரடியான பதில் சொல்லியிருந்தா உண்மையிலே அவர் பாராட்டத்தக்க முதல்வர். ஆனா சம்பந்தமே இல்லாம கேட்ட கேள்விக்கு சொல்லாம ஏதேதோ பெண்ணாத்திட்டு இருக்காரு. அதாவது ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, காலையில டைமுக்கு வருவாங்க, லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க, ஸ்கூல்லேயே வேலை பார்ப்ப இருப்பாங்க. காலையில் வந்தால் சாயங்காலம் வரையும் ஸ்கூலில் இருந்துட்டு கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸில் கெரியரில் கொண்டு வந்த லஞ்சை சாப்பிட்டுட்டு சாயங்காலம் தான் ஸ்கூலை விட்டு வெளியே போவாங்க. ஆனால் பரீட்சைன்னு வரும்போது பெருசாக ஒன்றும் எழுத மாட்டாங்க. இந்த வாதியாரும் சும்மா இருக்க மாட்டார், விடாம படிடா ஆன்சர் எழுதுன்னு அடிச்சோ ஏதோ ஒன்று பண்ணி இம்போசிஷன் கொடுத்தோ ஹோம்ஒர்க் கொடுத்தோ ஒரு வழியாக எழுதிடுவார். அந்த மாதிரி தான் நேற்று உதயநிதி அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை பத்தியோ இல்ல இந்த உங்களுடைய கட்சி, அதாவது தாவேக்கா கட்சியோட நிர்வாகிகள் பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கிறாங்கல்ல, இதை குறித்தோ மின்வெட்டு குறித்து விவசாயிகள் பிரச்சனை குறித்து பல கேள்விகள் பண்ணி அதை ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி சொன்னார். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப என்னன்னா இவருக்கு டைமும் கொடுத்தார். அதாவது இந்த கொஸ்டின்லாம் நாளைக்கு டெஸ்ட் உனக்கு, அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நான் சொல்லிடுறேன். பொதுவா சொன்னாதான் நீ படிக்க மாட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். டைம் இருக்கு, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. வீட்டுக்கு போய் டியூஷன் எடுத்து படிச்சு எந்த புக்கை ரெஃபர் பண்ணி நாளைக்கு இதை ஒப்பிச்சிருப்பா, எழுத கூட வேணாம் ஒப்பிச்சிருப்பா அப்படின்னு சொன்னார். இவரும் போய் சும்மா சொல்லக்கூடாது, புக்கெல்லாம் எடுத்து காட்டுறாரு, அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு. நான் என்னன்னா அவர் அந்த புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து படிச்சாரு பாருங்க, அந்த கொஸ்டினும் தப்பு. இவர் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம தப்பா ஏதோ கொஸ்டினுக்கே ஆன்சர் எழுதிட்டு இருக்காரு. உதயநிதி அவர்கள் சும்மா இருப்பாங்களா? வெளியே அந்த தம்பி எழுந்த எல்லா ஆன்சரும் தப்பு, நான் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே அவர் சொல்லல. இப்ப இந்த பையன் படிச்சது பெருசு இல்ல, எழுந்த ஆன்சர் தப்பு, படிச்சு என்ன பிரயோஜனம், எழுந்த ஆன்சர் பூரா தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நான் வந்த கதை, போன கதை, வளர்ந்த கதை, நான் நடிச்சேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், +1 +2 மாணவிகளுக்கு இதை செஞ்சேன், ஏன் நீங்க முதலமைச்சர் ஆனவனே செய்யல? அதே 10th +2 மாணவிக்கு ஏன் இந்த வாட்டி நிதி கொடுக்கல? நான் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தேன், நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க அப்படின்றத உங்க கட்சியில இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கு. நான் போய் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமா நிதி கேட்கறதுக்காக போயிருந்தேன், அதுக்கு அவங்க அப்பா சந்திரசேகர்கள் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாரு, பார்க்கவே விடலை அப்படின்னு வன்னியரசு அவர்கள் பேசின வீடியோ இன்னைக்கும் சோசியல் மீடியால வைரலா ஓடிட்டு இருக்கு. இதை விட சூப்பர் சம்பவம் என்ன அப்படின்னா, இதே ஈழத்தமிழருக்காக நடிகர் சங்கம்லாம் சேர்ந்து ஒரு இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு
டிஹெச்ஓ நடத்தினாங்க. இப்போ அதில் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிதியை வந்து கொடுக்க சொன்னப்ப அண்ணன் வந்து தாராள மனசோட ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தாரு. எவ்வளோன்னா 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறதே அங்கே இருக்க நடிகர் சங்கத்துக்கு தெரியல. இதை வச்சுட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது, எப்படி கணக்கு காட்டுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து செஞ்சார். அவர் தன்னோட இது அவரே வந்து பெருமையாக போட்டு சொல்லிக்கிறார். இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்தார், இதை விட நிறைய செஞ்சார். அவர் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் வந்து சொல்லிட்டா இருந்தாரு, நான் எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஆனேன், அதற்கு முன்னாடி யார் யாருக்கு என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டா இருக்காரு. அப்படின்னு ஒருத்தரும் பேச ஆரம்பிச்சா எல்லாருமே ஏதோ ஒன்று பேசிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ கேள்வி கேட்டது என்ன, உங்க கட்சிக்காரவங்க இந்த மாதிரி பண்றாங்க. நான் முதல்வர் திட்டத்தில் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து பயனடைச்சிருக்காங்க, அதை முடக்க போறதா சொல்றாங்க. அதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, அந்த நியூஸ் உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி விவசாய பிரச்சனைக்கு அவங்க கேட்கறாங்க. விவசாய பிரச்சனை கேள்வி கேட்டதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான விவசாயிகள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க, இவங்க தான் தூண்டி விடுறாங்க, யாரு திமுக காரங்க தான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு வழக்கம் போல யாருல எதிரில் இருக்கா திமுக பேர்ல அந்த மொய்யை எழுது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அப்ப இதுக்கும் உதயநிதி அவர்கள் ஒரு விளக்கம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன விளக்கம்னா, இன்னைக்கு கூட திருவள்ளூர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கும் நாங்க தான் காரணமா, ரொம்ப தெளிவா கேட்கிறேன். உதயநிதி அவர்கள் பேசினதெல்லாம் விட்டுருங்க, விஜய் அவர்களுக்கே நம்ம நேரடியாக ஒரு கேள்வி கேட்போம். உங்க மேனிஃபெஸ்டோல நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது ரொம்ப தெளிவா நீங்க சொன்னீங்க, 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முழுசா கடன் தள்ளுபடி, 5 ஏக்கர் மேல உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க, 75,000 வரை இருக்கக்கூடிய கடன் முழுமையாக தள்ளுபடி, அதுக்கு மேல இருந்தா தள்ளுபடி வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது முழு தள்ளுபடி 50% தள்ளுபடி அப்படின்றத அவர் சொன்ன வாக்குறுதியை அவர் நிறைவேற்றல. இதை சௌமியா அன்புமணி அவர்கள் கூட சட்டமன்றத்தில் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, இந்த வெயிலில் போய் வெளியே பாடுபடுறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், 100 அடி ஆழத்தில் இருக்கவங்களுக்கு 50 அடி கயிறு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ சௌமியா அன்புமணியும் என்ன திமுகவா தூண்டி விட்டாங்க, அவங்களா தானே கேட்குறாங்க. ஏன்னா விவசாயிகளோட பிரச்சனை அவங்களுக்கு தெரியுது, அவங்க கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது திமுக தூண்டி விட்டுச்சு. இப்போ கொஞ்சமாவது இத்தினூண்டு 1 கிராம் ஊழல் இருந்தால் கூட யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக விஜய் அவர்கள் வந்து சொன்னார், நான் மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது, குறிப்பாக திமுக மாதிரி கிடையாது, நான் வந்து தேர்தல் நேரத்தில் ஒன்றும் தேர்தல் முடிஞ்சவொன்னே இதுக்குன்னு தகுதி உடையவர்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் மாற்றி பேச மாட்டேன். சொன்னது தான், 5 ஏக்கர் கீழே இருந்தா முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடின்றீங்க. சொன்னதை செஞ்சீங்களா? செய்யலல்ல. ஆனா திமுக தூண்டி விட்டு விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னு தன்னோட சொந்த உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது அவங்க போராட்டத்தை திமுக தூண்டுதலின் பேரில் விவசாயிகள் பண்றாங்க அப்படின்னு விவசாயிகளை வந்து விஜய் அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2வது, இந்த புரோட்டோகால் பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 1000 பிரச்சனை வந்து நாட்டுல ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த புரோட்டோகால் பிரச்சனை முடிய மாட்டேங்குது. ஏன்னா டிவிகே கிட்ட போய் யாருக்கிட்டயாவது புரோட்டோகால்னா புரோட்டோகாலா, அது எதுக்கு எங்களுக்கு, நாங்க தோசைக்கல்லு தான் வச்சிருக்கோம் வீட்டுல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கு தான் புரோட்டோகால்னா பொரோட்டா கல்லுன்றாங்கன்னா, சிஎம்மும் அப்படிதான் இருக்கு, சபாநாயகர் அப்படிதான் இருக்காரு. ஏன் இதை கேட்குறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க தேசிய கீதை 2 வாட்டி பாடினீங்க, ஏன் பாட்டீங்க, தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடிட்டாமே, அப்புறம் உங்களுக்கு என்ன? இல்ல தமிழ்தாய் வாழ்த்து வந்து ஆரம்பமாகவும் தேசிய கீதத்தை வந்து முடிவாகவும் பாடுறது தான் தமிழ்நாட்டோடைய மரபு, அது இத்தனை நாள் செஞ்சிருக்கோம். நீங்க 2 வாட்டி பாடினீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல தப்பே இல்லை. சரி, தப்பே இல்லை, 2 வாட்டி பாடினீங்க. நீங்க தேசிய கீதம் ஏன் பாடினீங்க, யாரோடைய மனசை குடிய வைக்கிறதுக்காக பாடினீங்க எனக்கு தெரியும். 2 வாட்டி அவங்களுக்காக வந்து தேசிய கீதம் பாடினா தமிழ்நாட்டோடைய உரிமைக்காக 2 வாட்டி தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டியது தானே அப்படின்னு ரொம்ப தெளிவா அவர் வந்து கேட்கிறாரு. இப்ப இதுக்கு பதில் வந்து இவர் சொல்றாராமா, அவர் வந்து அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணார்ல, அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டார். அதுலயும் பாருங்க, கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சு சாரி கலைஞர் அவர்கள், சாரி கலைஞர் அவர்கள், இது எப்படி வாண்டடா பேசிட்டு அதுக்கப்புறம் வேணும்னு சாரி கேட்கறதா? இல்லை, எனக்கு புரியல. இத்தனை ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் பேசுறீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர்களோட பேரை எப்படி குறிப்பிடணும் அப்படின்னு தெரியாதா? அவரோட வயதுக்காவது நீங்க மரியாதை கொடுத்து அந்த மாதிரி பேசாம கேட்டா, இதை தெரியாம சொல்லிட்டேன். அப்ப தெரியாம நீங்க பேசுறது புரியாம தெரியாம தான் பேசிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன். கலைஞர் அவர்களுடைய உருவப்படத்தை பிரசிடென்ட் வந்து திறக்க வந்தாரு. அப்போ தேசிய கீதத்தை தொடர்ந்து தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதுன்னு இருக்கு பாருங்க அப்படின்னு, இதை பத்தி உண்மை உங்களுக்கு வேணும்னா இந்த புக்ல இருக்கு பாருங்க அப்படின்ட்டு தான் ஏதோ பெரிய ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி இவர் வந்து அங்க பெருமையா பேசிட்டு இருக்காரு. அது சபாநாயகர் வேற, ஆமாமா
இந்த இடத்துல அது நடந்தது, இந்த ஆதாரத்தை நீங்க காமிச்சதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவரு வேற கூட சேர்ந்து எதிரி நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவரு பேச. விஷயம் என்னன்னா, வெளியே வந்திருக்க உதயநிதி அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்றாரு, புரோட்டோகால்னா என்னன்றது உங்க எம்எல்ஏக்கு தான் தெரியாதுன்னு பார்த்தா உங்களுடைய சிஎம்க்கும் தெரியல. ஒரு சிஎம்க்கு புரோட்டோகாலே தெரியலையே. விஷயம் என்னன்னா, ஆளுநருக்கு அந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் கிடையாது, ஆனா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. பிரசிடென்ட் அதாவது யாருன்னா குடியரசுத் தலைவர், ஜனாதிபதினு சொல்றாங்கல்ல, அவர் வரும்பொழுது சில புரோட்டோகால் இருக்கு, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நீங்க ஆளுநர் மாளிகையில வந்தே மாதரம் பாடினீங்க, தேசிய கீதம் பாடினீங்க, மூணாவதா அதுக்கப்புறமா தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினீங்க. கேட்டா இது ஆளுநர் கட்சின்னு சொன்னீங்க. சரி, ஓகே. சட்டமன்றத்துல எதுக்கு நீங்க இதை பண்ணீங்க? இப்ப அவங்க வந்து ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உதயநிதி அவர்கள் சொல்லிட்டாரு. அது பிரசிடென்ட் வந்ததுனால பிரசிடென்ட்டுக்கான புரோட்டோகால். ஆளுநருக்கு அப்படி ஒரு புரோட்டோகால் இல்லாத போது, விதிமுறைகள் இல்லாத போது நீங்க யாருடைய மனதை குளிர்விப்பதற்காக 2 முறை தேசிய கீதம் பாடினீங்க? அவரோட மனசை குளிர்விக்கிறதுக்காக நீங்க 2 வாட்டி தேசிய கீதம் பாடினீங்கன்னா உங்களோட உரிமைக்காக நீங்க 2 வாட்டி தமிழ்த்தாயை வாழ்த்து பாடி இருக்கணும்ல அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மாண்டடா வந்து வண்டியில ஏறி அசிங்கப்பட்டு இருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சபாநாயகருக்கும் புரோட்டோகால் தெரியல, விஜய் அவர்கள் அதாவது சிஎம் அவர்களுக்கும் புரோட்டோகால் தெரியல, அந்த கட்சியில இருக்க எம்எல்ஏவுக்கு புரோட்டோகால் தெரியல. ஸோ புரோட்டோகாலை முதல்ல எம்எல்ஏக்கு ஏதோ ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தீங்களே, அந்த ட்ரைனிங்ல இதை கூடவா சொல்ல? நேற்று தானே சட்டமன்றத்தில் வந்து இந்த புரோட்டோகால் பத்தி எல்லாம் பேசினாங்க, இன்னைக்கு அவங்களுக்கே தெரியல அப்படின்றது வருத்தத்துக்குரிய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து முக்கியமான கேள்வி என்னன்னா, டிஜிபியை நியமனம் பண்ணல. அதாவது இந்த போதை கலாச்சாரம் வந்து நீங்க புறையோடி போயிருக்கு. ஆரம்பத்துல நீங்க கட்டுப்படுத்தி இருக்கணும், ஆரம்ப விளிம்புல நீங்க கட்டுப்படுத்தல. இப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்தல, புறையோடி போயிருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் இதெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு பாஜக மாதிரி செத்து போன நேரு அவங்க கை காமிப்பாங்க, செத்து போன ராஜீவ்காந்தி கை காட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இப்ப நீங்க இங்க இருந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை வந்து கை காட்டுறது இதுலயே தெரியுது நீங்க பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற மாதிரி. ஆனா சொல்லிக்கிறது மட்டும் இல்ல நாங்க பாஜகவுடைய எந்த கட்சியோட பி டீமும் கிடையாதுன்னு பேரில் தான் சொல்றீங்க, ஆனா ஆக்ஷன் பூரா பாஜக மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அதான் சொன்னாரு, டிஜிபி போடல, நீங்க நாங்க சொல்லிட்டே இருந்தோம் டிஜிபி போட சொல்லி, நீங்க போடல அப்படி. இப்ப உதயநிதி அவர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காரு, அது டிஜிபி எங்க ஆட்சியில போடலப்பா. சரிப்பா, நீங்க வந்து எத்தனை நாள் பாச்சு? 40 நாள் மேல ஆயிடுச்சுல. நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? போதைப் பொருளை கட்டுப்படுத்த போறோம், பெண்கள் பாதுகாப்பு கொடுக்க போறோம் அப்படின்றத மெயினா சொல்லி தானே வந்தீங்க. சட்டம் ஒழுங்கு சரி பண்ண போறோம் தானே மெயினா வந்தீங்க. வந்த உடனே நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன? டிஜிபி போட்டிருக்க வேண்டியது தானே. நீங்க சிங்கப்பெண் பாதுகாப்பு படையவே வந்து 30 நாள் கழிச்சு ஜெகதீஷ் அவருடைய மேனேஜருடைய பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, புதுமனை புகுவிழா, டெல்லிக்கு போறது, இப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துதான் இவர் வந்து சிஎம் சார் ஆரம்பிச்சார். எது? பெண்கள் பாதுகாப்பு படை. இப்போ டிஜிபி நியமனம் பண்றதுல இப்பதான் சொல்லியிருக்காங்க, இனிமே பண்ணுவாங்க. அவங்கள கை காட்டுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்றதா கேள்வி. அவங்க சரியில்லைன்னு தானே உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சோம். அப்ப நீங்க மறுபடியும் அவங்க கை காட்டுறதுக்கு அது அப்ப அவங்க கிட்டே கொடுத்துருங்க. அதுதான் உதயநிதி கேட்கிறாரு. வந்த உடனே கிழிச்சுன்னு சொல்றீங்க, இத்தனை நாள் நீங்க என்ன கிழித்தீர்கள், கிழித்தது எத்தனை தைத்தது எத்தனை அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ லாஸ்டா உதயநிதி அவர்கள் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காரு. தாவேக்கா பீரோ புல்லிங்ல ஈடுபட்டு இருக்கு. புஷ்பா மாடல், சோஃபா மாடல், இப்போ பீரோ புல்லிங் லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கான்பிடென்டா விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. இல்ல நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, உங்களுக்கு ஏன் அவ்வளவு தூரம் வயிறு எரியுது, நான் அமைச்சர் பதவி கொடுத்தா உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஓட்டு போட்டு முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அங்க இருந்து 5 பேர் ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அது அந்த கட்சி தலைவரே சொல்றாரு, நீங்க அந்த ராஜினாமா பதவியை ஏத்துக்கூடாது, ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கூடாது சொல்றாரு. அதை மீறி வாங்கி உடனே உங்க கட்சியில தலைமைச் செயலகத்துல அமைச்சரோட அறையிலே போய் நேரடியாக சந்திச்சு அந்த கட்சியில சேர்றாங்க. இதுக்கு பேர் என்ன மாடல்? இதை கேட்டா வந்து கொதிக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க. அது ஏன் உங்களுக்கு வயிற்று எரிச்சல்னு கேட்கறாங்க. வயிறு எரியதான் செய்யும். இப்போ சிவி சண்முகம் வீட்டுக்கு சோஃபா ஏன் போச்சு? எல்லா கட்சி தலைவரையும் சந்திக்கிறீங்க, இங்க மட்டும் எடப்பாடி அவர்களை சந்திக்காம சிவி சண்முகத்தை சந்திக்கிறீங்கன்னா அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு பேர் என்ன? அது குதிரை பேர இல்லையா? சிவி சண்முகத்து வீட்டுக்கு சோஃபா போனதுக்கான காரணம் என்ன? நீங்க மற்ற கட்சியில விட்டுருங்க, அவங்க தலைவரை பார்க்க போனீங்க, அதனால ஓகே. இங்க நீங்க பார்க்க போனா நியாயமா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், இந்த கட்சி தலைவர் எடப்பாடியை பார்த்திருக்கணும். சிவி சண்முகத்தை ஏன் பார்த்தீங்க? சோஃபா ஏன் போச்சு? அதுக்கு பேர் என்ன? அங்க போய் பார்த்த பிறகு 5 எம்எல்ஏ இது வரைக்கும் ரிசைன் ஆகிட்டு வந்திருக்காங்க, அவங்களோட ராஜினாமாவை ஏன் ஏத்துக்கிட்டீங்க?
அவங்களை இப்ப இடைத்தேர்தலில் நீங்க நிக்க வைக்க போறீங்களா இல்லையா? இப்படி பல கொஸ்டின் இருக்கு. இப்ப இதுக்கு பேரு என்ன? இதை கேள்வி கேட்டா ஏன் கொந்தளிக்கிறீங்க கொதிக்கிறீங்கன்னு சம்பந்தம் பேசுறீங்க. நீங்க பண்றது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தானே. மக்கள் தீர்ப்பை மதிக்கணும்னு சொல்றீங்க. மக்கள் அதிமுக சார்பா தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப அதிமுக சார்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணி உங்க பக்கம் திருப்பிக்கிறீங்க. திமுக சார்பாக ஒண்ணுமே இல்லை, வன்னியரசு அவர்களுக்கு உதயநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி கேம்பெயின் பண்ண போறாரு, பேசுறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு. நான் உதயசூரியனின் சின்னத்தில் நின்று ஜெயிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த பானை சின்னத்துல ஜெயிச்சு வன்னியரசு அவர்கள் வந்து ஜெயிச்சு வர்றது அவ்வளவு முக்கியம் கேம்பெயின் பண்றாரு. அப்போ திமுக சார்ந்த தொண்டர்களுடைய உழைப்பு, திமுக சார்பாக போட்ட ஓட்டு எல்லாமே வந்து இன்னும் இங்க இருக்குதானே. உடனே சொல்லுவாங்க அவங்களோட ஓட்டு தானே உங்களுக்கு இருக்கு. அவங்க எதை நம்பி போட்டாங்க? நீங்க எல்லாம் கூட்டணியா இருப்பீங்க நம்பிதான் போட்டாங்க. அந்த மாண்பை நாங்க காப்பாத்திட்டு தானே இருக்காங்க திமுகல. ஆனா நீங்க அந்த நம்பிக்கை இவங்க காப்பாத்தல இல்லையா? அவங்க போயிட்டாங்கல்ல, அததானே அவர் கேட்கிறாரு. எங்க கட்சிக்காரங்க கொடுத்த உழைப்பு, அந்த ஓட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி அமைஞ்சு எம்எல்ஏவா கிடைச்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏக்களை பீரோ புல்லிங் பண்ணி நீங்க வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பீரோ புல்லிங் லெவலுக்கு இறங்கி இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லி கழுவி ஊத்தி இருக்காரு உதயநிதி அவர்கள். ஸோ நாளைக்கு பார்ப்போம். இப்ப நேத்தாவது ஒரு நாள் டைம் கொடுத்தாரு, இப்ப நாளைக்கு நேரடியா கேட்பாரு. எனக்கு என்ன ஒரே கேள்வினா, சபாநாயகர் எல்லாருக்கும் பொதுவானவர். நேத்து கேட்கும்போது எதிர்கட்சி தலைவர் பேசும்போது இன்டரப்ட் பண்ணாங்க. அந்த பக்கத்துல இருந்து ஆளுங்கட்சியோட அமைச்சர்களை இன்டரப்ட் பண்ணி அவங்களோட விளக்கத்தை கொடுத்தாங்க. நியாயம்தான். நீ யார் என்ன பேசினாலும், இப்ப நம்மளே இருந்தா கூட ஒரு டிபேட் போகுதுன்னா என் பக்கத்து நியாயத்தை பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் போதுதான் யார் பக்கம் உண்மை இருக்கு அப்படின்றது தெரியும். இந்த சைடு இன்னைக்கு விஜய் அவர்கள் இதே மாதிரி ஒரு பொது கருத்து பேசுறாரு. நேத்து சொல்றாரு சபாநாயகர் பொதுவா பேசக்கூடாது, ஆதாரத்தோட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு சிஎம் வந்து ஒரு பொது கருத்து பேசுறாரு. அந்த பொது கருத்து தப்பு, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது மட்டும் இல்ல இன்டரப்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு பேசுறது எப்படி வந்து அது நடுநிலையா இருக்கும். இது எல்லாத்தோட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிஎம் மக்களுடைய பிரதிநிதி சட்டசபையில போய், அது ஏதோ கட்சி ஆபீஸ் மாதிரி சட்டசபையில போய் இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆக்ஷன் எனக்கு புரியல. அதுக்கு அனுமதி வேற சபாநாயகர்கிட்ட. அப்போ சிஎம்னு ஆயிட்டீங்கன்னா நீங்க தான் மண்டர் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதை பர்மிஷன் கேட்டு நீங்க அங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை வேற நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ இதெல்லாம் திட்டமிட்டே நீங்க வந்து பிளான் போட்டிருக்கீங்க. நாளைக்கு இப்படி படிச்சுட்டு வரணும், இப்படி செய்யணும், இப்படியான செய்கைகளை செஞ்சு வெறுப்பேற்றணும், இந்த மாதிரிலாம் பேசணும், உதயநிதி அவர்கள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ட்டு நீங்க பிளான் போட்டிருக்கீங்க. உங்க பிளானை உதயநிதி அவர்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு முறியடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன குட்டி ஸ்டோரிக்கு உங்க ஆயுதம் எடுத்து உங்களே போடுற மாதிரி அவர் வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காரு. இது மாதிரியான அசிங்கங்கள் சட்டமன்றத்தில் தொடராம ஆரோக்கியமான விஷயங்களை சட்டமன்றத்தில் விவாதிச்சு எங்களை மாதிரியான மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது ஆரோக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறதா, இல்லை இப்படியே திமுக மேல பழியை சுமத்திக்கிட்டே 5 வருஷத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்களா அப்படின்றத நாளை விவாதத்துல பார்த்து பேசுவோம்.